திரு சுமந்திரன் அவர்கள் 2009ஆம் ஆண்டு பின்பக்கத்தால் மிகப்பெரிய எல்லாரும் சொல்வார், பின்பக்க கதவால் கொண்டு வந்து தேசிய பட்டியலுடாக பாராளுமன்ற உறுப்பினர் உயர்த்தப்பட்டவர் திரு சுமந்திரன். அவர் கொடும்பிலான் இருந்தவர். யுத்தகால பகுதியில் வடக்கு கிழக்கில் இருக்கிற வலிகளையோ அல்லது அதில் உள்ள பாதிப்புகளை உணராதவர். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தேசிய விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். தமிழ் மக்களின் நிரந்தர விடுதலை தமிழ் ஈழம் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர். தமிழ் மக்களுக்கு அதிகூடிய சமஷ்டி தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றதை ஏற்றுக்கொள்ளாதவர். வாய்மொழி சும்மா சமஷ்டி சொல்றார், அது வேற. அது ஒன்றுபட்ட இலங்கைக்கான சமஷ்டி அவர் சொல்றது. எனவே மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த பேரவலம், இனப்படுகொலை 1948க்கு பிறகு இலங்கைக்கு சுதந்திரத்தை பிரித்தானியா கொடுத்த பின்பு தமிழ் மக்கள் திட்டமிடப்பட்டு மிக திட்டமிடப்பட்ட ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்தது. அது ஒரு தமிழ் தேசிய இனம். இந்த ஒடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட இனம் 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலையை எதிர்நோக்கி தமிழீழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அந்த இனப்படுகொலையை உள்நாட்டு நீதி பொறுமையினராக நீதி கிடையாது. நேற்று நீங்க பார்த்திருக்கலாம், நேற்று முந்த நாள் யூஎன்பியை சேர்ந்த திருமதி மகேஸ்வரன் அவர் சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணம் யூஎன்பியை சேர்ந்தவா தொலைச்சி யூஎன்பியில கட்சியில போட்டிடுறான். இப்போ தாக்கல் செய்திருக்கிறோம் மாநகர சபைக்கு. அந்த யூஎன்பியை சேர்ந்த அவாவே சொல்றா, அந்த கட்சிக்கு இருந்தோண்டே சொல்றா, தமிழர்களுக்கு இனப்பாடுகளுக்கு எந்த அரசிடமிருந்து நீதி கிடையாது. அதுக்குள்ள இருக்கிறவனே சொல்றான். உண்மையில சாதாரண எந்த தமிழனுக்கும் உள்நாட்டு பொறிமுறையில் உள்நாட்டு நீதியில அது நீதி பொறிமுறைகளாக நீதி கிடைக்க இலங்கை அரசாங்கம் விடாது. எந்த அரசும் விடாது, எந்த கட்சியும் விடாது, திங்க தேசிய கட்சி. எனவே இலங்கைக்கு வெளியில தான் தமிழ் மக்களுக்கான இனப்படுகளுக்கான நீதி கிடைக்கும் என்றதை அதை நீத்து போக பண்ணுவதில் சுமந்திரனின் பங்கு பெரும் பங்கு. இப்படியாக பின்பற்றத்தை கொண்ட திரு சுமந்திரன் அந்த கட்சிகள் தமிழரசு கட்சிக்குள் வந்திருந்து கொண்டு பின்பக்கமாக வந்த பாராளுமன்ற தமிழ் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்ற முதல் செஷனில் வந்திருந்தார் 2009 பிறகு. பின்னாளில் 2015 நடந்த தேர்தலில் வந்து தமிழரசு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த பலத்தினால் எம்பி ஆகினார். அவருடைய அப்ப சுமந்திரனை தெரியாது. யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்கு போட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் போட்டது, சுமந்திரனை போடையில். அதனுடாக ஒருக்க வந்துட்டேன். ஆனால் அவருக்கு பிறகு அவர் இலங்கை அரசாங்கத்தோட ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்று சொல்லி மைத்திரிபால சிறிசேன திரு ரணில் விக்ரமசிங்க அந்த ஆட்சியில நல்லாட்சி என்று சொல்ற பொய்யாட்சியில வந்து அவர்களோட பேச்சு வந்து எக்கியராட்சி என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை வந்து ஒரு அரசியல் திருத்த ஜாப்பட்டு எழுதினவை எக்கியராட்சியை. அதில் அவர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார், சுமந்திரன் வடக்கில் வந்து ஒரு பிரச்சாரம் செய்கிறது கிளிநொச்சியில் ஒரு கதை. அப்போதான் அந்த சுமந்திரன் ஸ்ரீதரனோட நெருக்கமான உறவுகள்